நடிப்புக்கான முகவரிக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இட் ஃபீல்ஸ் நைஸ். அன்னை இல்லம் இதே டைனிங் டேபிளில் தான் வந்து அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய்லாம் லஞ்ச் சாப்பிட்டான்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் அஸ் இன். அஃப்கோர்ஸ் நோ, இட்ஸ் மை ப்ளஷர். உங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படியோ இந்த வீட்டுள்ளார வந்துடுவீங்க, அந்த விதத்தில் வந்திருக்கீங்க. தட் மீன்ஸ் அ லாட் பிரதர். சம்டைம்ஸ் சிங்க் ஆகுமா இல்லை ஃபார் எவர் சிங்கே ஆகாது? பட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேரை என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிட்டார் அந்த மனுஷன். நம்ம என்ன பண்ணிட முடியும் நம்மளாலன்ற மாதிரி. அவங்க தான் ஒரு காட் சென்ட்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ சோஷியல் மீடியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து அதனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ரீச் ஈஸியாக கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இன் 60s he was invited by the president JFK as an ambassador to the US. அதெல்லாம் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு கூட உங்களால் யோசிச்சு பார்க்க முடியாது. பிகாஸ் இட் வாஸ் சச் அ பிக் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் வேர்ல்டுன்னு சொல்கிறோம் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். ஸோ வாட் ஹீஸ் அச்சீவ்ட் இஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் த வேர்ல்ட் நோஸ் ஹிம். ஒரு ஜென்ரேஷன் கேப்புன்னு ஒன்று இருக்குது. தாத்தா இருந்த காலம் சினிமா, அப்புறம் அப்பா, அப்புறம் இப்போ நான். எங்கள் 3 பேருக்குள்ளார சிமிலாரிட்டிஸ் வந்து நான் ஃபேமிலி வைஸ் மட்டும்தான் பார்ப்பேன். வந்து சினிமாக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் வந்து தாத்தா எப்போவுமே வந்து ஒரு சிம்பிள்டனாக தான் பார்த்தேன். வீட்டில் இருக்க போது எங்கள் தாத்தா அவ்வளோதான், ஒரு கதர் சட்டை, வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து வளர தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் ரீரிலீஸ் ஆகுது, இப்போ தேட்டரில் போய் பார்க்குறேன். என்டையர் தேட்டர் தாத்தா டயலாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பித்து அதோடு அப்படியே சிங்கோடு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, சரி நம்மளுக்கு ஏன்னோ வி ஹேவ் டு ஸ்டார்ட் வாட்சிங் எவ்ரி திங். கமல் சார் சொல்லுவார், ஒரு டிக்ஷனரி ஆட்டம் எப்போ வேணாலும் பாட்டி பார்த்து ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குன்னா நிச்சயம் சிவாஜி சார் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார், அதை நீங்கள் அதை எடுத்து பார்த்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சில விஷயங்கள் இட்ஸ் டூ பிக், டூ லார்ஜர் தென் லைஃப்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். பட் ஐ எம் வெரி கிஃப்டட் டு பி இன் திஸ் ஃபேமிலி. யுவர் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் தாத்தா, இப்போ தேவர் மகனில் வர மாதிரி அவர் சேரில் உட்காந்து நீங்கள் பின்னாடி கை கட்டி நின்றுருக்கீங்களா? ஹவ் வாஸ் யுவர் டைம் வித் ஹிம்? தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும் கிராண்ட் சில்ட்ரனோட இருக்கிறது. ஏன்னா ஹீ மிஸ்ட் ஹிஸ் டைம் ஆஸ் அ ஃபாதர். அப்பாவோடலாம் ஸ்பெண்டே பண்ணல டைம். ஒர்க்கஹாலிக் டு த கோர் தாத்தா. அப்பா படித்தது எல்லாமே பெங்களூர் ஏதாவது ஷூட்டிங் இருந்துச்சுன்னா போய் ஹாஸ்டலில் போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அண்ட் தென் ஹில் கோ ஃபார் ஷூட்டிங். ஸோ அப்பாலாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவை நான் பார்க்குறதுக்கு வந்து அப்படி ஏங்க வேண்டாம், வந்தாங்கன்னா எல்லாம் எப்படி எங்கள் அப்பாவை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்ப்பேன். நான் சொன்னேன், அப்பா நானும் உங்களை அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா நீங்களும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பட் தாத்தா அங்கே இருக்கும்போது எப்போவுமே கூப்பிடுவாங்க, டே வாங்கட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காருவோம். நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்ப்பாங்க, இல்லாட்டி புக்கு எதாவது படிச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் அங்கே ஹாலில் தான் உட்காந்து காலமுக்கிட்டு இருப்போம். ஸோ எனக்கு இன்றைக்கி கூட ஞாபகம் இல்லை, அந்த காலமுக்கு போது ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா, அந்த எலும்பு இது அமுக்க போது அந்த ஸ்கின் எப்படி இருக்கும், அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப அட்டாச்ட் ஃபீலிங் தான் தாத்தாவோட. ப்ரோ, இந்த ரோஹன் கவாஸ்கருக்காக என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கவாஸ்கர் 34 செஞ்சுரி அடித்தவரோட பையன் அவரும் கிரிக்கெட் வரணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஒரு கண்ணாப்பின்னா ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஒரு வேளை விஸ்வநாத் ஆனந்தோட பையன் செஸ் வராருன்னா யூனோ ஹவ் இட் இஸ். தாத்தாவும் காம்படிஷனு, அப்பாவும் காம்படிஷனா. ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வென்ட் த்ரூ. த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் கெரியரில் இதுதான் கும்கி தான் என்னோட முதல் படம். சட்டம் ஒரு இருட்டரையாக அவர் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ கும்கி தான் அப்படின்ற போது அந்த சாய்ஸ், ஹவு டிட் தட் ஹேப்பன்? நிறைய இடங்களில் சொல்லியிருப்பீங்க, பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ டு அட்ரஸ் த ஃபேக்ட் தட் வாட் வென்ட் இன் டு யூ, தட் பியர் ப்ரெஷர், ஹவு டிட் யூ வாண்ட் தட்? நீங்கள் சொல்கிறீங்களே இப்போது டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து சொன்னீங்க, அது எந்த ஃபீல்டில் எடுத்திங்கனாலும் அந்த ப்ரெஷர் வந்து தலையில் உட்காரும், முதுகில் உட்காரும். சினிமா உள்ள வரேன்னு சொன்னோன்னே த பீப்புள் ஹூ அப்ரோச்ட் மீ எல்லாமே வந்து இந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டில் லைக் ஒரு 4 சாங்கு 3 ஃபைட்டு இந்த விதத்துலேயே வந்தாங்கன்னா எனக்கு ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். பட் ஐ குட் நாட் for the life of me tell what different thing I wanted to do. One day I just saw the paper. பிரபு சாலமன் சார் வந்து ஒரு யானை பாகனோட கதை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. எனக்கு யானைன்னா ரொம்ப அட்டாச். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் வீட்டிலேயே வந்து நிறைய யானை ரெஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஏதோ ஒரு விஷயம் அப்படி இமீடியட்டாக இழுத்துச்சு. அண்ட் என்னோட மேனேஜர்கிட்ட கேட்டேன், பிரபு சாலமன் சார் போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு. சார் நான் உடனே வர சொன்னேன். நான் சொன்னேன், ஐயோ இல்லைங்க அப்படிலாம் செய்வேன், நான் அவர் யார் என்னன்னு கூட சொல்லுவேன், நீங்கள் அப்படியே என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் அவரை மீட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் சில ஃபோட்டோஸ் அப்போ தான் எடுத்திருந்தேன், எனக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன். பார்த்தாரு, எனக்கு இது வந்து யூனோ லைக் நான் என்னோடய விஷுவலில் ஒரு யானை பாகன் ஒரு ஹைட்டு இந்த மாதிரி லுக் இருக்கணும் அப்படின்னு நினச்சதில் நீங்கள் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, பட் நான் என்னோட டீமோட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்குலாம் தெரியாது. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி உங்களோட பையன் வந்தாங்க அப்படின்னு. இப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து வரப்போது அதோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியும்.
ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்பாவோ இல்லை பெரியப்பாக்கிட்டேயோ கேட்டு யார்கிட்ட போய் மீட் பண்ணலாம், யாரோட படம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு நானும் அப்ரோச் பண்ணேன். ஸோ ஐ வாண்டட் டு நோ எவ்ரிதிங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஆண்டவன் செயல் தான் சொல்லணும் கும்கிங்கிறது. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போய் சேருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு ஃபேமிலி இந்த ஒரு இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அது இட் ரன்ஸ் த்ரூ மை மைண்ட் டியூரிங் எவ்ரி மூவ் ஐ மேக். I think the most cherubic, charming, handsome hero we've had in a really long time. எனக்கு பிரபு சார் பிடிக்காதுன்னு சொன்னவங்களே எனக்கு I haven't come across. And other than the fact that I'm being nice to you, அது ஒரு another set of you have to shoulder. என்னடா இது தாத்தாவை கடந்து வரலான்னு பார்த்தா இப்போ அப்பாவும் வந்து ஒரு சாங் ஷூட்டிங்கோ ஃபைட்டுக்கோ போகிறேன்னு வச்சுங்களேன். அன்றைக்கி மாஸ்டர்ஸ் வருவாங்க, நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க, அப்பாவோட ஃபைட் பண்ணவங்க இருப்பாங்க, இல்லை அப்பாவோட டான்ஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஒரு 4 days சாங் 4 days ஃபைட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேயில் ஃபஸ்ட்டு பேசுகிறதே அப்பாவை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ வந்து பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக ஆடுவாங்க. இல்லாட்டி ஃபைட்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து பயங்கர பஞ்சஸ் செய்வாங்க அப்படின்னு. சரி, நம்ம இந்த 2 விஷயத்துலையும் நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், நம்மளுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வரணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணி அப்போ கேட்பாங்க, என்னடா பஞ்சஸ்லாம் கம்மியாக பண்ணுற, கிக்ஸ் பண்ணுற. ஆமாம், உங்களுக்கு தெரியுது இல்லை, அது வேணுன்னு தான் செய்கிறேன், அப்படியே வச்சுங்க அப்படின்னு. பிகாஸ் சர்டன் திங்ஸ் நம்ம இப்போது செஞ்சோன்னா அப்பாவோடமே செய்கிறாரு அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. ஸோ அது இல்லாமல் ஒரு விஷயம் செய்யணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா do you believe in that genetic predisposition, அதாவது DNA தாத்தாவும் அப்பாவும் உங்கள் உடம்புல இருக்காங்களா? ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயம் இல்லை. the thing is always எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய சொல்கிறது யாருன்னா கேமராமேன் தான் சொல்லுவாங்க. சார் இந்த இடத்துல நீங்கள் அந்த இதெல்லாம் செய்கிறதுலாம் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு சார் எனக்கு அப்படின்னு. நாங்கள் ஏங்க என்ன எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன், அது போய் அப்பா எடுத்து சொன்னால் திட்டுவாங்க என்ன அப்படி. பட் அந்த ஒரு விஷயம் தான். இஃப் யூ டேக் அ சார்ட் லைக் அ சர்க்குலர் சார்ட் அண்ட் ட்ரை டு மார்க் அவுட் சம்திங் தட் தே போத் ஹவ் நாட் டன், the chart is full. Like I have to do something totally different. So அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். I try to bring in little bit of originality about myself and try to portray myself on screen, and in that I find something very different from both of them. ப்ரோ, இப்போ ஃபஸ்ட்டு படம் பெரிய ஹீரோட பையன் எப்படியாச்சும் முட்டி மோதி நல்ல படம் பண்ணி அதை ஹிட் ஆக்கிடுவாங்க. 2வது படம் மேபி அந்த ஹீரோ கொஞ்சம் நல்ல சென்சிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அது ஹிட் ஆயிரும். அப்புறம் ஹேட்ரிக் அடிச்சே ஆகணும்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டையும் பயங்கரமாக அசம்பிள் பண்ணி ஹிட் பண்ணிடுவாங்க. அந்த 4வது படமும் ஓடுறதுன்றது ஒரு ட்ரிக்கியான விஷயம். தி அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் யூ கெயின்ட் அண்ட் ஏர்ன்ட் அமங் ஆடியன்ஸ் ஐ கேன் ட்ரஸ்ட். இட்ஸ் விக்ரம் பிரபு, ஐ ஜஸ்ட் வாக்கின்ற மாதிரி அந்த 4 படங்கள் தொடர்ச்சியாக பப்ளிக்கோட அப்ரூவல். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இட்ஸ் சினிமா, லாட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ், திங்ஸ் கேன் கோ ராங், ஷுட் கோ ராங், இல்லைன்னா நம்ம இன்றைக்கி நம்ம ரீடிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஹவு டு யூ அந்த 4க்கு அப்புறம் நடந்தது சிக்கன்? அந்த ஃபஸ்ட்டு 4 படங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்டு. எனக்கு இந்த 4வது படம் செஞ்சிட்ருக்க போது பீப்புள் லைக், ஏங்க எல்லாம் காமெடி படம் செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் மட்டும் என்னங்க ஆக்ஷன் படம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு எக்கச்சக்க பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், எது தப்பாக செய்கிற மாதிரி சொல்கிறீங்களே, இவ்வளோ விஷயம் செஞ்சும் அதை ஹிட் பண்ணுறேனே, அதை பற்றி யாருமே சொல்லியே நீங்கள் அப்படின்னு. ஸோ ஐ டிட் வெலக்காரதுரை ஆஸ் அ சேலஞ்ச். I'm not the one to go out and say the numbers for a movie, but I can say it's a blockbuster. இது என்னோட for the kind of budget, because for me அது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. ஸோ நான் வந்து I finished that movie in 30 days. ஸோ I wanted to, என்னோட மைண்டில் என்னோட கேல்குலேஷனில் இந்த 30 daysல செஞ்சால் இப்படி ஒரு விஷயங்கிற படம் வந்து ரிலீஸ் பண்ண போது அது எவ்வளோ தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணால் என்ன மாதிரி ஒரு கேதரிங்கில் படம் ஹிட் ஆகும்னு தெரியும். அண்ட் நாங்கள் வந்து 7 படத்தோடு ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து லிங்கா பிகே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி we did a huge number. பட் ப்ராடக்டாக அதை எடுக்க போது இப்போ நம்ம ஜாஸ்தி இதை பற்றி பேசுகிறது எல்லாமே வந்து ஏசியன்ட் ஆடியன்ஸ் தான் பேசுவாங்க சினிமாவை பற்றி. ஸோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அதை பற்றி ஜாஸ்தி பேச மாட்டாங்க, இல்லாட்டி எதாவது தப்பாக பேசுவாங்க. I don't publicize what the numbers are, or I don't have people to go and market me. I am me. What you see on screen and what you get is that. பட் அப்பாவோட ரசிகர்கள், தாத்தாவோட ரசிகர்கள் உங்கள் கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்பேஸில் உங்களை புஷ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களா? அந்த ஒரு போஸ்டர்ஸ் ஒட்டுறதா இருக்கட்டும், இல்லை அது என்னைக்காச்சும் நோட்டீஸ் பண்ணி இல்லைங்க வேணாம் அந்த மாதிரி இல்லை. சரி, அவங்களோட அன்புக்கு என்றைக்குமே வந்து வரவேற்பு தான் என் சைட்லேருந்து. அதை வந்து வேணான்னு சொல்லவே மாட்டேன். நான் சூஸ் பண்ணி பண்ணுறதில் நான் I never say I shouldn't have done that movie. I've chosen it and I've given my heart out. And whatever has come out is probably a mix of things that I wanted
and maybe certain things that got misled. இப்போது நெருப்படான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பிகினிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ப்ரொடக்ஷன் ஃபேஸ். இந்த விஷயங்களில் எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா நம்ம பிலீவ் பண்ணுற ப்ராடக்ட் எண்ட் ப்ராடக்டாக வந்துடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் அந்த எண்ட் ப்ராடக்டாக வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குறோம், அது எப்படி வந்து ஹிட் ஆகுமா ஆகாதாங்கிற கேல்குலேஷன்ஸ் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ப்ரொடியூசர் ஆனது. Because I got misled by a few producers. It's a learning curve for me. Who to trust, who not to trust, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு படம் செஞ்சுட்டு இருப்போது அந்த படம் மட்டும் தான் ஷூட் பண்ணேன். மித்த 3 படம் சைமல்டேனியஸ்லி ஷூட்டிங். ஒரு விஷயத்தை நம்பி ஒரு டிரெக்டரை நம்பி நம்ம இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் அது ட்ராவலில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ I never regret any movie that I made. I want a hog on a juicy burger. Huh? Torino. வாங்கிக்கோ ஒரு சவுத்தடி. ப்ரோ, இது ஒன்ஸ் அகேன் டாக்கிங் அபவுட் அந்த ஃபிசிக் ஆஸ்பெக்ட் பற்றி வரும்போது, தாத்தா வந்து வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கலாட்ட கல்யாணத்தில் வர மாதிரி செம்ம ஃபிட்டாக இருப்பார். திடீர்னு ஹீல் புட் ஆன் வெயிட், தென் அகெயின் ஹீல் கோ பேக். அண்ட் அப்பா இஸ் நோன் ஃபார் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, பிரபு தேவா வந்து குண்டானா நல்லா இருக்காது, பிரபு சார் ஒல்லியானா நல்லா இருக்காதுன்ற மாதிரி. அப்பா இஸ் ஆல்வேஸ் பீன் ஆன் த ஸோ உங்களுக்கு we've heard that இந்த ராணா மாதிரி நீங்கள் ரித்திக், all of you guys have been really fat at some point, and then when you took acting seriously the transformation happened. ஸோ இந்த ஃபேட் ஃபேஸ் எப்படி இருந்தது, தென் the transformation? அது ஃபேட் ஃபேஸ் வந்து இப்போது ஒரு 10 நாள் விட்டேன்னா திருப்பியும் வந்துடும். அந்த அளவுக்கு தான். நம்மளுக்கு ஜீன்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோ. இது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு சாப்பாடு ஒன்ஸ் ஐ டிசைடட் ஆக்டிங்குள்ளார தான் வரணும் அப்படின்னோடனே தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் ஹாஃப்வே த்ரூ கும்கி ஹேப்பன். ஒரு 6 யானைபகனோட ஃபோட்டோ காமிச்சார். அதில் வந்து they were just ஸ்டிக் குச்சியாட்டம் இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஐ யூஸ் டு ஒர்க் அவுட் 8 hours a day for 3 months. எவ்ரி டே ஐ யூஸ் டு ஒர்க் அவுட். ஐ பிகேம் லைக் தட். சடனாக வந்து ஷூட்டிங் ஒரு 10 நாள் முன்னாடி வந்து சொன்னார், விக்ரம் இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக் ஸ்கிரிப்டாக தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் போட்டுங்க, கொஞ்சம் கண்ணம் போட்டு வாங்க அப்படின்னு. சொன்னேன், என்னடா அது ஒரு 2 நாள் வாட்டர் கட் பண்ணேன்னா 6 பேக் எல்லாம் இருக்குமே, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அந்த 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 ஒரு 10 நாளில் எவ்வளோ வெயிட் போட முடியுமோ போட்டு போனேன். ஆனால் எதுவுமே உடம்புக்கு சேரல. ஏன்னா ஐ கம்ப்ளீட்லி சேஞ்ச் மை பாடி சிஸ்டம் அண்ட் ஐ ஹேட் அ ப்ராப்பர் 6 பேக் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் நிறைய பேர்லாம் 6 பேக் இதுன்னு சொல்லும்போது எனக்கு இதில் என்னத்த பெரிய விஷயம், 6 பேக் தான் அவ்வளோதான் செஞ்சாச்சு, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பட் ஐவ் ஆல்வேஸ் பின் ஆன் மை சபியர் சைட். சத்ரியன் வந்து யூ ப்ளே ஐ திங்க் ஒரு ஹென்ச்மேன் நினைக்கிறேன். ஒரு பொண்ணை வந்து செக்யூரிட்டி கார்டு மாதிரி கூடயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி மேபி ட்ரெயிலர்லேருந்து வருது. ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு ஆத்தென்டிக் ஆக்ஷன் ட்ராமா. அது என்றைக்குமே எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஜான்ர் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். பிரபாகரன் வந்து ஒரு வில்லேஜ், அந்த ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபி, அங்கே இருக்கிற எமோஷன்ஸ் அந்த மாதிரி. So with lot of action being dealt, the film as such, how did you conceive it? And then what Prabhakaran sir brought as a script and என்ன விஷயம் அந்த ஸ்கிரிப்டில் சொல்லணும்னு நினச்சாரோ, ஒரு பர்சனோட ஜேர்னி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. His dialogues that he had for each character when he was saying the story, it was very powerful. ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு ஒரு நல்ல கேரக்டரை உருவாக்க தெரிஞ்சிச்சுன்னா, அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி டயலாக் கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா, then he's a good director. That's what I believe. I found a lot of things in Prabhakar sir. Raw style of movie making. இது அவரோட ரிசர்ச், ஒரு 1.5 years ரிசர்ச் பண்ணி செஞ்சுருக்காரு. ஸோ ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் கேரக்டர்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஸ்டோரி பேக் ட்ராப் க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஸ்டோரி லைனே அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவர் ஆஸ் ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் த கேரக்டர், ஐ ரியலி ஃபெல் இன் லவ் வித் இட். பிகாஸ் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும். பட் எப்படின்னா லைக் ரொம்ப நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்காது. ஒரு தளபதியில் ரஜினி சார் செய்கிற ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ், இல்லாட்டி சத்யாவில் கமல் சார் செய்கிற நெகட்டிவ் ஷேட்ஸ் ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஃபைபிள் இதாக இருக்கும், ரொம்ப ஓவராக இருக்காது. ப்ரோ, இது வந்து ரொம்ப சில்லியான கொஸ்டின், பட் ஐ திங்க் இட் ஸ்டில் ஹாஸ் அ மீனிங் டு இட். அன்னை இல்லம் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி, தாத்தா இவ்வளோ சம்பாதிச்சிருப்பார், அப்பா இவ்வளோ சம்பாதிச்சிருப்பார், இவர் ஒரு படம் பண்ணி தான் சம்பாதிக்கணுமா? அப்போ இவர் ரொம்ப பட்ஜெட் பிரேக் ஈவன் பண்ணால் மட்டும் போதுமேன்னு சொல்லி வெறும் அப்படியே ஆர்டிஸ்டிக்காக பேரலல் சினிமா, இந்த மாதிரியான படங்கள் இப்படி தான் விக்ரம் பிரபு கேன் ஆக்சுவலி கிரியேட் அ லேன் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் மேக் பீப்புள் பிலீவ் தட் வாட் எவர் ஹீ டஸ் இஸ் கோனா பி சம்திங் ஸ்பெஷல் rather than just coming under the pretext of getting entertained in drama. How do you see that? It will not be mainstream cinema.
அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக இட் வில் கெட் சைட் ட்ராக்ட் இன்டு அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மூவி. டவுன் சவுத்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். அப்போ அவங்க சொல்கிறது வந்து என்ன படங்களை ரசிச்சிருக்காங்க, எந்த படங்கள் அவங்களுக்கு அப்பீலாக இருக்குங்க போது, நம்மளுக்கு சிட்டியில் அப்பீல் ஆகிற படங்கள் பாதி தான் அவங்களுக்கு அப்பீலே ஆகாது. லைக் அரிமா நம்பி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்ஷன்லாம், ஆனால் என்ன படம் என்னத்தை பற்றினே புரியல அவங்களுக்கு. இது இப்போ தஞ்சாவூர், திருச்சி, மதுரைலாம் அந்த இன்டீரியர்லாம் போனால் they like கும்கி அண்ட் விலகரதுரை. I still remember when Kumki came out and was being talked as the biggest blockbuster apart from Tupaki that year. How many people didn't like that movie? How many people hated it for the ending? But it still made its impact. I would love to create that. ஏன்னா நான் வந்து 4.5 years வந்து யூஎஸில் இருந்தேன். நான் என்னோட பெரிய பீட்டர் எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பேசிக்லி ஐ வாண்ட் டு பி அ டைரக்டர் ஒன்லி. அண்ட் ஆமாம், அதில் வந்து ஆக்சுவலி நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன். இது சர்வமில் ஐ வாஸ் அசிஸ்டன்ட் வித் விஷ்ணுவர்தன். ஸோ எனக்கு ஐ ஹேவ் மை தாட் ப்ராசஸே அந்த ஸ்டைலில் தான் போகும். 4.5 years முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா டிரைவர்ஸ் லைசன்ஸ் போய் வாங்குறதுக்காக இப்போ ஒரு லைனில் நிற்க போது கூட யாரும் லைனில் நிற்கல. எல்லாருக்கும் லைன் தெரியுது, ஆனால் அவன் முன்னாடி தள்ளிட்டு போய் நிற்கிறான். அப்போ தான் தெரிஞ்சு சரி நம்ம யூஎஸில் ஒரு லைனில் நிற்கிறதுக்கும் இங்கே லைனில் நிற்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஸ்டைல் ஆஃப் சிஸ்டம் இட் செல்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்குள்ளே நம்ம இறங்கி எப்படி இந்த சிஸ்டம் வந்து புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணுமோ அந்த மாதிரி தான் நம்ம வேலை செய்யணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஐ ஹேட் டு பிரேக் ஆல் மை பிலீவ்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் செய்யணும்னு ரொம்ப ஆசை. பட் அது வந்து எந்த அளவுக்கு யூ கேன் யூனோ லைக் நோபடி பிலீவ்ட் இன் பாகுபலி when it was first being made. ஃபர்ஸ்ட் மூவி நிறைய பேருக்கு பிடிக்கல. பட் செகண்ட் மூவி வந்து பெரிய ஹிட்டுன்னு தெரிஞ்சோன்னா எல்லாம் ஃபஸ்ட் படத்தை பார்த்துட்டு தான் ரெண்டாவது படத்தை போய் பார்த்தாங்க. அதுதான். ஸோ எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஐ லவ் சினிமா. ஐ ஹாவ் மை ஓன் ப்ரொடக்ஷன் நவ். ஐ கேன் மேக் மூவிஸ் லைக் தட். ஸோ ஐ ஹோப் ஐ கேன் க்ரோ டு தட் பார்ட் வேர் ஐ கேன் டூ சச் ஸ்ட்ரீம்லைன் மூவிஸ். ப்ரோ, இப்போ இதே காம்பவுண்டுக்குள்ளே தான் நெருப்புடாவோட இந்த லான்ச் ஹேப்பன்ட். அண்ட் அங்கே தான் வந்து இந்த 3 நாளுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணலான்ற அந்த டாக் அங்கே எல்லாம் ஸ்பார்க் அங்கே தான் கிளம்பிச்சு. How do you see that? ஒருத்தர் செய்கிற விஷயம் இல்லை, நிறைய பேர் சேர்ந்து இந்த நான் சொன்னல ஒரு ஃப்ரம் பிகினிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்கள் தப்பாக நடந்துச்சுன்னா எண்ட் ப்ராடக்ட் தப்பாக இருக்கும்னு ரிவ்யூ செய்கிறது பண்ணலாம். that's the liberty we give as cinema people. We give you a product, நீங்கள் அதை பற்றி ரிவ்யூ பண்ணலாம். பட் certain people will get hurt. Maybe you might not know the entire story behind what has happened for the success or failure of a movie. But that person whose product it is, அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லும் போது நிச்சயம் அதுக்கான ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதை தான் ரெஸ்பெக்ட் பண்ண சொல்கிறோம். இது சும்மா வந்து படத்தை ஒரு 2 நாளில் எடுத்து விடலையே, ஒரு வருஷமோ 2 வருஷமோ எடுக்கிறாங்க, இல்லை 6 மாதமோ 8 மாதமோ எடுத்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது it has a lot of blood and sweat involved, a lot of sleepless nights. ஸோ அந்த ஒரு we are also human அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அது கேட்குறாங்க. பிகாஸ் இட்ஸ் லைக் அ பேபி ஃபார் அஸ். ஃபார் மை டீம் இட் இஸ் அவர் பேபி. லைக் we have to do this and we have to make everyone love this baby. பட் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று தப்பாக சொன்னோன்னா நீ யாரா அப்படின்னு கேட்குறதுல அவ்வளோ நேரம் எடுக்காது. ஏன்னா அவங்க குழந்தைய பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ பேசிக் திங். யூ கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அதுதான். நீங்கள் சேட்டையை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டை பீட் எனி யூ கான் கோ ஃப்ரீக் அவுட், யூ கான் கோ பப்ளிக் பிளேஸில். இங்கே நோட்டிஸபிளாக இது வரைக்கும் உங்களை வச்சு எதுவும் நியூஸும் வந்தது கிடையாது. இப்படின்னு வெரி ஸ்மார்ட்டானும் தெரியல. ஏன்னா இல்லை ப்ரோ, இப்போ தாத்தாவோட பேரன் அப்பாவோட பையன்றதுனால யூ கான் பி அசோசியேட்டட் டு சம்திங் ஸ்டூபிட், சம்திங் வியர்ட், சம்திங் நாஸ்டி. How do you, இல்லை there is a side to you very tricky அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியல. I am asking you, you have to tell me. No, thing is, see, I'm just being myself. I can be relaxed how I amங்கிறது வந்து என்னோட சரௌண்டிங்ஸ் ஏற்ற மாதிரி it has to get it out of me. எனக்கு otherwise it's very tough. இப்போ என்னோட கோஸ்டார்ஸோட I'll be there was sarcastic comment அடிச்சுட்டு நம்ம ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். பிகாஸ் அந்த இடத்துல வந்து எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு கேமராக்கு முன்னாடி போகும்போது we have to act, we have to bring out so many emotions. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து it will be fun. When I'm watching cricket I'm crazy. That's I think அந்த ஒரு டைமில் தான் I'm very crazy. இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எனக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது திட்ட தான் தோணும் பாகிஸ்தான்.
அது ஜென்ரலாக வரும். அது தாத்தா கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்த டைம்லேருந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால் அது ஒரு வெறித்தனம். ஐ டோன்ட் ஆக்ட் ஹூ ஐ எம் ஜஸ்ட் மீ. எனக்கு இந்த மாதிரி லைக் சரி சினிமாவில் இருந்தால் ஏதோ ஒரு காசிப் வரணுமா அப்படிங்கிறதுல தெரியல. அந்த மாதிரி இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. இப்போ நீ கேட்க போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. அது காமெடியாக தான் இருக்குது நீங்களாம் கேட்க போகுது ஏன்னு. இட்ஸ் நைஸ் ஒன்லினோ. ஒருத்தர் வந்து இப்படி தான் அவங்களை நம்ம அசோசியேட் பண்ணுறோம். திஸ் இஸ் த மென்டல் இமேஜரி தட் வி ஹேவ் ஆன் தெம். இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். அப்புறம் இப்போது நெருப்புடா பக்கா ஆல்சோ இஸ் another film that you're doing. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணுறோன்றதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தான். ஏன்னா யூ நோ ஹவ் இட் இஸ் த ரேஸ் தாண்டி அம்டி டம்டி கதை தான் எப்போவுமே. ஸோ அந்த இஸ் இட் ஒர்த் இட் டு கோ த்ரூ த கிரைண்ட் ஆஃப் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் lineage and always wanting to be right? You have to be right, you don't have a choice. அது இருக்குது. பட் பை டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஒன்லி யூ கேன் க்ரோ. இப்போது நான் வந்து இப்போ செய்கிற 3 படங்களில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். தே ஆல் கேட்டர் டு த ஆடியன்ஸ். பட் ஹூ டஸ் இட் கோ ரீச்? when the movie releases, that's when I know. நம்ம ஈஸியாக ஏபிசின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஏபிசிங்கிறது வந்து யாருன்னே எனக்கு இன்றைக்கி வரையும் தெரியாது. சிட்டினா ஏன்னு தெரியும், அதுக்கப்புறம் பிசிங்கிறது அதுதான். அந்த இன்டீரியர் ஏதோ எங்கே போய் ரீச் ஆகுதுன்னு எனக்கு புரியாது. ஐ ட்ரை டு see that I can just make everyone happy, but it always depends on the receiver. ப்ரோ இப்போது ஒரு ஐகானிக் அப்பாவோட டைலாகை தாத்தா மாடுலேஷன் அப்பா மாடுலேஷன் உங்களை சொல்லி காட்ட முடியுமா? இது வரையும் சொன்னதும் இல்லை, சொல்லவும் ட்ரை பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி எப்போவுமே செய்யக்கூடாதுன்னு இருக்கேன். It's one thing I follow. You will never ever remake your granddad? No, I don't want to remake it. I think there's enough good stories that we can come up with. That's true. For example, என்ன குடும்ப சரவணனே வச்சுக்கோங்க. தாத்தா சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு என்னைக்காச்சு have you imagined? இல்லை we really want to. எனக்கு காதில் எனக்கு கேட்குது, ஆனால் அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. உங்களுக்கே வந்துருக்கும். ரொம்ப கஷ்டமா? இல்லை கஷ்டம் இல்லை, அது கஷ்டம் அதெல்லாம் இல்லை. பட் நான் செய்ய மாட்டேன். as a rule of thumb I don't do it. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஷோவுக்கு போயிருந்தேன். ஃபுல்லாக என்னை சுற்றி எல்லாம் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். என்னை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னேன் உங்களோட பொழப்ப நான் எதுக்குங்க கெடுக்கிறேன், நீங்களே அதை செஞ்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். I enjoy when other people do that, but I really don't want to do that. It comes to you, but you yeah, it comes. Somebody has got to see it. No, சொல்ல மாட்டேன். Super bro, higher level. Bro, இப்போ see for every actor trolling has been one. அது என்ன பேடா நடக்குதா இல்லை ஆர்கானிக்காக நடக்குதான்னு தெரியல. பட் the advertisement really took a toll on everybody. அது இதுதான் சான்ஸ்னு எல்லாருமே ஜம்ப்டுன்ற மாதிரி இருந்தது. It was stupid at lot of times, but how did you take it? One distributor person came and said, சார் நீங்கள் வேறு ஏதாவது படத்தில் ரீச் ஆகாத இடத்துலலாம் ரீச் ஆகிட்டீங்க சார். ஏங்க ஒரு ட்ரோலால் ரீச் ஆவாங்களா என்னங்க? அதுக்காக இன்னும் ஒரு 10 lakhs இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும் சார். இதில் நல்லதாக கெட்டதானே எனக்கு புரியல. பட் யூஸ்வலி வாட் யூ பிலீவ் இன் அண்ட் வாட் அதர் பீப்புள் டேக் இட் ஆஸ். ட்ரோலிங் இஸ் சம்திங் செய்யணுன்னா செய்யட்டும், அவ்வளோதான். நம்ம அதை போய் நிறுத்தலாம் முடியாது. இஃப் யூ ஸ்டார்ட் ஃபைட்டிங் வித் an idiot, you will become an idiot. ஸோ that's all. எனக்கு ஐ பிலீவ் இன் தட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பெய்டு தான். அது உள்ளே இறங்கி நீங்கள் பார்க்க போது தான் தெரியுது. ஸோ பெய்டாக சில பேர் செய்ய போது கர்மான ஒரு விஷயம் இருக்குது, திருப்பியும் அடிக்கும் விட்டுறது. சூப்பர் ப்ரோ, நைஸ் டாக்கிங் டு யூ. இட்ஸ் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஒரு மீட்டரில் எப்படி நான் சில ஹீரோஸ்க்கு தான் நான் அந்த ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். லைக் சம்படி லைக் சிவகார்த்திகேயன் அண்ட் யூ. நீங்கள் ஒரு 2-3 பேர்லாம் இருக்கீங்க. ஆன்சர் வந்து இந்த மீட்டரில் தான் பண்ணணும். நேச்சுரலாக வர ஒரு விஷயம் தாங்க. I'm sure that plays a major part. ஸ்கூல்ல காலேஜ்லலாம் கெத்தே காமிச்சதுலையா ப்ரோ? டேய் நடிக்கிறதுல அவன் பேரண்டாங்க அந்த மாதிரிலாம். நோ வே. அது தப்பு. To one girlfriends probably friend zone somebody, I don't know. இல்லை என்ன எப்படி அதெல்லாம் செய்கிறது? என்ன ப்ரோ அநியாயம். எங்கள் அப்பா ஏரியா கவுன்சிலராக இருந்தால் நான் பண்ணாத அறாத்தே இருக்கு. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், என்னோட பாணி அப்படி இருக்கும் மேபி. பட் யூ நெவர். I don't think we've ever been brought up like that. அப்படி செஞ்சாலும் அது ஒரு அசிங்கம் தான் வீட்டில் ஒரு இது. ஸோ அப்படி என்றைக்குமே வெளியில் போய் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி போய் எங்கேயாவது நின்றுனா இவர் வந்து சிவாஜியோட பேரன் அப்படின்னு யாரோ ஒரு பாட்டியோ யாரோ சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அவங்க சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை.
நாளைக்கு வந்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட படத்தை பார்த்துட்டு இவரோட அப்பா தான் அவங்களோட தாத்தா அவர் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு நான் வந்து அவங்களுக்கு சேர்க்குற பெருமை தான். ஸோ எனக்கு அடுத்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவங்க வந்து they shouldn't run on what me or my previous is. They should earn their own name ன்னு I believe. ஸோ அப்படி தான் we've been brought up over here. நான் என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல சினிமாவில் இறங்கணும்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நானே வந்தேன். ஸோ ஆல்ரெடி ப்ரொஃபஷன் ஏதாவது துல்கர் கார் ஏஜென்சி வச்சுருந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிருந்தீங்களா? இல்லை, இன்னும் எனக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டரான ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சினிமா. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் ஆல்வேஸ் சினிமா. எனக்கு காலேஜில் படித்ததும் சினிமா தான், தியேட்டர். That's nice, bro. Thank you so much for your time and let your winning streak continue. அந்த ஒரு ஆசை மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களால் டெஃபினட்டாக you can create a lane and do films that will belong to one set of. ஆமாம், it's a big task நீங்கள் சொல்கிறது. பட் I've always had it in my checklist box. ஸோ அது நிச்சயம் இருக்கும், நிச்சயம் வரும். ஆமாம் ப்ரோ, நீங்கள் ஃபுல்லி ஃபில்மி சார்பில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர். Thank you so much for your time. ஸ்ட்ரைட்டோட மெட்ராஸ். ஏன்னா பூர்வீகம் திருச்சி தானே ப்ரோ, தாத்தாக்கலாம். ஆமாம். ஸோ சென்னை இஸ் கிவிங் யூ ஸோ மச்ல. எஸ், ஒரு என்டையர் ஃபேமிலி. ஃபிட்னஸை பார்த்தா நீங்கள் சோஷியல் ட்ரிங்கரா இல்லை ஒகேஷ்னல் ட்ரிங்கரா இல்லை ரேர் ட்ரிங்கரா? காஃபி தானே கேட்குறீங்க? உலகநாயகன் யாருக்கு பிடிக்காது? ஓ எஸ். உலகநாயகன் மக்கு நான் சொன்னேன்ல, சத்யா வந்துட்டாரு. ஆமாம். ஸோ சத்யாவுக்கும் சத்ரியன் கேரக்டருக்கும் ஒரு மைல்டாக ஒரு பிரபாகர் சார் வந்து பெரிய ஃபேன். ஓ நைஸ். ஐ ஹோப் யூ லவ் திஸ் டிஷர்ட் டு ராமினியாக் சின்ஸ் 1992. வெரி நைஸ். ஜிம்மு போகும்போது போட்டு போங்க. வில் பி வெரி ஹாப்பி. Thank you so much for your time, brother. All the very best. Keep rocking. Beautiful house, beautiful place. You are a beautiful human being too. Thank you. All of us are beautiful. Thanks. Thanks, sir.